Hi friends, welcome to 1C Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான அரேபியன் ஸ்டைல் மட்டன் மந்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு அரேபியன் ஸ்டைல் பிரியாணி அப்படினு சொல்லலாம். பார்க்கிறதுக்கு நார்மல் பிரியாணி மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட், ஒரு டிஃபரண்ட் ஃப்ளேவர், ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. கண்டிப்பா அந்த ரெசிபி ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா சாப்பிட்ற பிரியாணிக்கும் இந்த மட்டன் மந்திக்கும் என்ன டேஸ்ட் இருக்கு அப்படினு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி எங்க வீட்ல ரம்ஜான் அன்னைக்கு நாங்க பண்ணது. இந்த ரெசிபி வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம மந்தி மசாலா பவுடர் ரெடி பண்ணனும். அதுக்காக ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, ஒரு ஜாதிக்காயில பாதி அளவு, அடுத்து 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். இது கூடவே நம்ம மிளகாய் வத்தலும் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் வத்தல் ஒரு ஆப்ஷனல் தான். இருந்தா ஆட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நார்மல் மிளகாய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாய் வத்தல் 3 ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பின்னாடி ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க. அதோட ஃப்ளேவரே போயிடும். நல்லா ஆறின பின்னாடி பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அதே பேன்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸோட அந்த பிரியாணி சாப்பிட்றப்ப ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுக்கு குக்கர் தேவையில்லை. சப்போஸ் நீங்க மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணி பழகிருக்கீங்க அப்படினா நோ ப்ராப்ளம். மட்டனை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் குக்கில் ரைஸை வேக வச்சு மட்டன் ஆட் பண்ணணும். இல்லாட்டி ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் குக் பண்ணுங்க. இப்போது அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஆயில் ஊற்றிருக்கேன். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் அன்னாச்சி பூ, ஏலக்காய் வாசனைக்காக 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ப்ளஸ் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் 4 பச்சை மிளகாயை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகாய் வத்தலோட அளவையும் பச்சை மிளகாயோட அளவையும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியை கட் பண்ணி போடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி தான் ஆட் பண்ணணும். இப்போது தக்காளியை நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த மந்தி மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மட்டனை கலந்து விடுங்க. மட்டன் நார்மலாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இதில் 5 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இதில் நம்ம வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா பவுடரும் ஆட் பண்ணலை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா மந்தி மசாலா பவுடர், அது ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி இது நல்லா குக் பண்ணணும். எனக்கு கரெக்டாக 1 hour ஆச்சு இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு. இப்போ கரெக்டாக 1 hour கழித்து பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் இடையில 5 minutesக்கு ஒரு தடவை 10 minutesக்கு ஒரு தடவை மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மட்டனை குக் பண்ணுங்கள். இப்போது அந்த குக் பண்ண மட்டனை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம். அந்த மசாலா தண்ணியிலேருந்து வடித்து மட்டனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நான் 5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம அரிசியும் குக் பண்ணணும். 5 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 8 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் மட்டன் வேக வைக்கிறப்ப ஆட் பண்ண தண்ணியோட அளவு நல்லா குறைஞ்சிருச்சு. அதனால் 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ், தண்ணி கூடவே புதினா, மல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ரைஸ் ஹாஃப் குக் வரணும், அது வரைக்கும் இதை குக் பண்ணணும். அதே மாதிரி ரைஸ் அடிப்பிடிக்கவும் கூடாது, ஓவராகவும் குக் ஆகக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பக்குவமாக இந்த அரிசியை வேக வைக்கணும். இப்போது ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா குறைஞ்சிரும். அந்த அரிசி நம்ம எதிர்பார்த்த பக்குவத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ், ரைசின்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம கங்கு வச்சு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு சரட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட கங்கை ஒரு குட்டி பவுலில் எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிண்ணத்தை நம்ம செஞ்ச அந்த மட்டன் மந்தி நடுவில் வைக்கணும். வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு கீ ஊற்றி க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த மட்டன் மந்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். நான் அதில் கீ ஆட் பண்ணதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மறக்காமல் நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணி 15 minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், அதோட மஞ்சள் அழகாக வெளியே வந்திருக்கு. நம்மளோட மட்டன் மந்தி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.